தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். தமிழ்நாட்டே பரபரப்பான சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம முதலமைச்சர் மட்டும் வீட்டை விட்டு வெளியே வராம ட்வீட் போட்டுட்டு இருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு. இந்த நிலையில சீமான் அவர்கள் விஜய் அவர்களையும் சரி இந்த தமிழ்நாட்டு அரசையும் சரி கேள்வி மேல கேள்வியா அடுக்கிட்டே போறாரு அப்படின்றது ஒன்று இருக்கு. விஜய்க்கு பதிலே இல்லை, அந்த அளவுக்கு மோசமான ஒரு சுச்சுவேஷன் தமிழ்நாட்டில் இப்ப நிலவுது அப்படின்றது ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவையில சிறுமிக்கு நடந்த கொடுமையை சொல்லி மாழல அவ்வளவு மனசு வருத்தமா இருக்கு. ஆனா அவர் விஜயை பாத்தீங்கன்னா ட்வீட் போட்டுட்டு இருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு. போய் அந்த மக்களை சந்திக்கல, எதுவுமே பண்ணல, ஆஃபீஸ்லேயே உட்காந்து ட்வீட் போட்டுட்டு இருக்காரு, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னும் அப்படின்றது ஒன்று இருக்கு. எனவே இதை பற்றி சீமான் அவர்கள் ரொம்ப காட்டமாக சொல்லியிருக்காரு. இதுக்கு தண்டனை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றத உறுதி செய்யணும், அதே மாதிரி இது நடக்காம பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு சீமான் அவர்கள். அதுக்கப்புறம் மேகதாதுல கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சிக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த நிலையில இதை எதிர்த்து கூட தமிழ்நாட்டில் இது ஒரு பிரச்சனையாவே யாருமே பேசல. அந்த அணை கட்டினா நமக்கு எவ்வளவு தண்ணி வரும், நம்ம விவசாயிகள் எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இந்த தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதிக்குமே இல்லை. சீமான் அவர்கள் மட்டும்தான் இப்பயும் அதுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு. எனவே தமிழ்நாட்டு அரசு இதுக்கு கேள்வியே கேட்க மாட்டேங்குது அப்படின்றது சீமான் அவர்கள் மறுபடியும் அடிச்சிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு. மறுபடியும் சீமான் அவர்களோட அரசியல் செயல்பாட்டுகள் ஆரம்பிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு. அதே மாதிரி அரசு மருத்துவமனையில் அலட்சியத்தால் உயிரிழந்த செவிலியர்கள் மாணவி சீதாலட்சுமி மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காரு. புதுக்கோட்டையில இது நடந்திருக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு. அந்த செவிலியர்கள் கிட்டத்தட்ட 3 நாளா போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு விடை கிடைத்த மாதிரி இல்லை அப்படின்றதும் ஒன்று இருக்கு. எனவே ஆனாலும் விஜய் அவர்கள் அரசியல் பண்ணாம அதுல வீட்டுக்குள்ள உட்காந்து அந்த தீர்வு காணாம இருக்காரு அப்படின்றதும் ஒன்று இருக்கு. எனவே சீமான் அவர்கள் அடித்த அடியிலையாவது தயவு செஞ்சு விஜய் அவர்கள் கொஞ்சமாவது வெளியே ஏதாவது வேலை பாருங்க அப்படின்றதும் ஒன்று இருக்கு. போன் பண்ணியாவது பேசுங்க அந்த மக்கள் கிட்ட, அந்த செவிலியர் கிட்டயும் அந்த சிறுமிகையோட இவங்க கிட்டயும் கர்நாடக அரசு கிட்டே லெட்டராவது எழுதுங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. போன அரசு அது லெட்டராவது எழுதுச்சு, நீங்க அதையும் பண்ண மாட்டீங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. எனவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க.